ஏன் நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார்கள்? பெண்களுக்கு புரியுதா? ரொம்ப ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன், மோசமான கூட்டாளியை வச்சிருப்பாங்க. புத்தி அப்படி இருக்கும், சூப்பரா இருக்குங்க. ஜெயலலிதா அம்மாவே நான் அதில் சேர்த்துக்குவேன். சூப்பருங்க. அவங்க யார் கூட இருந்தது? யாரை கூட வைத்திருக்க வேண்டும்? நல்லவர்கள் வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. 18 எபிசோட் முடிஞ்சா கடந்துருங்க. 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தான். அவன் எழுதுகிறான் முன்னுரையில், நான் இந்த சிறை தண்டனையை அனுபவித்தது நான் செய்த குற்றத்திற்காக. ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் என்னிடத்தில் இருந்தன. ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்படி எழுதுறாங்க. அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட். இதன் எதற்காக தோன்றினான்? அவன் நாகரீகமானவன், அவன் மொழி அறிந்தவன், அவன் கவிதை தெரிந்தவன், அவன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவன். அந்த ஆதி மனிதன், மொழியை உருவாக்கிய ஆதி மனிதன். அப்படியே கடத்த முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. பர்வீன் சுல்தானா வாய்ஸ் என்ன தெரியுமா? சில பேருக்கு இந்த கடுமை பிடிக்காது. ஆனா ஐயா நான் சொல்றேன் ஐயா, என்னுடைய வாய்ஸ் 2 தான். ஒன்னு அம்மா வாய்ஸ், ஒன்னு டீச்சர் வாய்ஸ். ரெண்டும் எதுக்குமே அடங்காது, எதுக்குமே பயப்படாது. அதுக்கு நோக்கம் என்னன்னா, தன் புள்ள நல்லா இருக்கணும், தான் ஸ்கூல் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க நல்லபடியா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். 2 நோக்கம்தான். வேற எந்த நோக்கமும் தாய்க்கும் டீச்சருக்கும் கிடையவே கிடையாது. அந்த நோக்கம் தான் என்னுடைய டோன். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை சொல்றாங்க அவன். முடிஞ்சா இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஏதேனும் ஒன்று தருகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன், நான் தர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல. இங்க ஒரு 500 பேர் இருப்பீங்க, 700 பேர் 800 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 800 பேருடைய அரை மணி நேரம் எவ்வளோங்க? 400 மணி நேரங்க. 400 மணி நேரத்தை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்றால், என் பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயமாவது உள்ள போயிட்டு நீங்க வரணும்ல, அந்த பொறுப்பு வரணும்ல எனக்கு. இதுல இன்னொன்னு, நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளுக்கு தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன். அந்த கவனமும் எனக்கு உண்டு. இதை மறுபடியும் என்னால் பெற்றுவிட முடியாது இல்லையா என் வாழ்க்கையில. அவன் 18 எபிசோடு எழுதுறான். 18 எபிசோடும் கருப்பு புள்ளி அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துறான். கருப்பு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட். அதுல அவன் பட்டியல் போடுறா பாருங்க. அந்த பட்டியலை எனக்கு பிடிச்ச ஒரு 4 பட்டியலை மட்டும் சொல்றேன். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என்ன தெரியுமா? கடவுளே, நான் இருக்கிறேன். உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ வாங்க தான் சொல்லுதுன்னா, இங்கே அடகு வையுங்கள். ஏம்மா, நீ இவ்வளோ நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்க போய் அடகு வைக்கவா? நான் இருக்கிறேன், இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்கள். இன்னொருத்தர் வந்து, அவர் என்ன இன்ஜினியரா? இந்த கம்பியை வாங்குங்கள், உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும். நீ என்ன இன்ஜினியரா? செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கையிலிருந்து, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள், வெளியேறுங்கள். யார் எதை சொன்னாலும், சினிமாவில் சொன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? நல்லா கைத்துக்கு தம்பி, நீ தான் இந்த எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீதான். நீ நல்லா உயர்த்து, நான் ஸ்டூடெண்ட்னு நல்லா உயர்த்து, ஒரு தப்பும் இல்லை. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள்
இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்குது போய். ஐயோ, காலேஜ் இப்படிதான் இருக்குமா? காலேஜ் டீச்சர்லாம் சினிமால யாருங்கிறீங்க? நயன்தாரா மேடம், சாய் பல்லவி மேடம், இவங்க தானே டீச்சரு. ரியல் லைஃப்ல யாரு டீச்சரு? இத நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல. அது ரீல், இது ரியல். ரியல் நான் உண்மையாவே டீச்சர். எனக்கு தெரியும் 17-18 வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது. அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை வாசியுங்கள். வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும். எதையும் பார்த்து அப்படின்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்குவேன். ரியாக்டே பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவேன். ஒன்றை புரிந்து கொள், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துட்டு மனசுல இருந்து. அடுத்தது இருக்கு பாருங்க, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பாவம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ கோயில்லையோ கொடுத்துட்டா பாவம் போயிடும். ஜெனராசிட்டி. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும், அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும், இந்த பைத்துல் மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அடுத்து சொல்றான் பாருங்க, பெண்களே, ஜெண்டர் பய பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர், அது பொம்பளை பிள்ளை, அதை செய்யாது, சூப்பரா செய்யும், சூப்பரா செய்யும், பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான். நாங்க அந்த காலேஜ்ல இருந்து தானே வரோம். பிளைண்ட் ஸ்பாட். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளே, கவனம். ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே வீட்டில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டில் இந்த ஜெனரேஷன்ல சொல்றேன், நமக்கெல்லாம் கிடைக்கல. இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குது. இந்த பழக்கத்தில் என்ன பண்ணுதுங்க, வெளியில போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும்தான் காரணம். வெளியில் இருக்கிறவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட். பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். அவன் அடுக்குகிறான், நான் யோசிக்கிறேன், புத்தகங்கள் என்னை சீர்படுத்துகின்றன, என்னை வழிபடுத்துகின்றன. நான் வாசித்த புத்தகங்களிலேயே நான் நிரம்ப என்னை வழிபடுத்துகின்ற எதுவோ அதை நான் நெஞ்சிலே சுமந்து வந்து மக்களுக்கு தருகிறேன். யாரோ பேசியதை அப்படியே அடுத்தவர்களுக்கு பேசி கடப்பதல்ல என்னுடைய ஸ்டைல். நான் வாசித்து, நான் உணர்ந்து இது உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு நான் எனக்கு அதை பரிசோதித்து விட்டு பிறகுதான் சொல்கிறேன். நான் இங்க நின்றுட்டு இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட், என் லைஃப் ஒரு சிலபஸ். நான் பிடி டீச்சரா பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என் லைஃபை. இன்னைக்கு உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் கிரீன் பென்ல கையெழுத்து போன இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சில விஷயங்களை சொல்லலாம். நான் உழைக்கிறேன். இந்த உழைப்பில் ஒருவேளை உங்கள் பிரார்த்தனையும் என் உழைப்பும் சேர்ந்தால் இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கின் அதிகாரம் கூடும். அதான் நோக்கம். ஏன் தெரியுமா? தமிழர்களிடத்தில் தமிழ் வாழ வேண்டும் என்றால், இன்றைக்கு சொல்லுகிறேன், வீட்டிற்கு எழுத்து செல்லுங்கள். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் போய் சேர வேண்டும். அவர்களிடத்தில் தமிழ் இருந்தால்தான் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறப்பாக கடத்தப்படும் என்பதில் உறுதியுடன் இருக்கிறேன் நான். அதிகார படைத்தவர்களும் செல்வந்தர்களும் தமிழை கையில் எடுக்க வேண்டும்.